நாம் எல்லாரும் நம் ஆண்டவரை நம் தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம் என்பதுதான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த சாதாரண மக்கள் மகிழ்ச்சியோடு உள்ளார்கள். ஆண்டவரை நம்பிக்கை கொள்கின்ற நாம் எல்லாரும் என்னாலும் மகிழ்ச்சியாக இருக்க அழைக்கப்படுகிறோம். துன்பங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், எல்லா நேரத்திலும் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் கிறிஸ்தவன் என்பதை முதலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நம்பிக்கையை இழக்க செய்கின்ற, நம்முடைய விடாமுயற்சியை பார்க்கின்ற எத்தனையோ நிகழ்வுகள் ஏற்படலாம். அனைத்தின் மத்தியிலும் அங்கே என்னோடு இருக்கிறேன், உன்னுடைய பிரசன்னம் எனக்கு போதும் என்று மகிழ்ச்சியோடு வாழ முதலாக நாம் கற்றுக்கொள்வோம். நம்முடைய பிரான்சிஸ்கன் சகோதரிகள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். பிரான்சிஸ் அசோசியார் ஆண்டவர் ஏன் கழுதை தொகை மீது அமர்ந்து வாழ்ந்து வந்தார் என்று சொல்லும்போது, இந்த கழுதை சாட்சியோடு இருக்கிறது, இந்த கழுதை பொறுமையாக இருக்கிறது, இந்த கழுதை கீழ்ப்படுகிறது என்று சொன்னார். அங்கு பேஷன் ஒபீடியன். நானும் ஆண்டவரை கண்டு அங்கே ஓடாமல் இருப்பதற்காக ஆண்டவர் கழுதை மீது வாழ்ந்து வந்தார். சாட்சியோடு வாழ என்னுடைய வழிபாடு நமக்கு சவால் இருக்கிறது. பொறுமை காக்க என்னுடைய வழிபாடு நம்மை அழைக்கிறது. இறைவனின் விருப்பத்திற்கு நாள்தோறும் கணிவதற்கு இன்றைக்கு நாம் எல்லாரும் அழைக்கப்படுகிறோம். குறுத்தொலைகளை மக்கள் கையில் ஏந்தினார்கள். இறைகளை கழுக்களை பாதை மீது வெடித்து மென்மையாக ஆண்டவர் பவனி வர செய்தார்கள். ஏன் தங்கள் தோழர்களையும் வெடித்தார்கள். அந்த காலத்திலேயே இந்த ஆண்ட்ரூ ஆஃப் பீஸ் சொல்கிறார், வாடி போகின்ற சலுகாக போகின்ற அந்த கைகளால் எந்த வித பிரயோசனமும் இல்லை. நீங்கள் கைகளில் இருக்க வேண்டியது நம்பிக்கை நிறைந்த வாழ்வு, நற்செய்தி நிறைந்த வாழ்வு என்று குறிப்பிடுகிறார். அந்த சுருத்தொலைகளை ஏந்தி கவனம் வருகிறோம். எங்கள் வாழ்வில் உனக்காக தோல்வியாக இருக்கிறோம். நன்மை நிறைந்த வாழ்க்கை, நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையை நாங்கள் இருக்க தயாராக இருக்கிறோம் என்று இந்த பகுதியிலே நாம் எல்லாரும் பங்கெடுத்தோம்.